நாங்கள் செய்யும் போதெல்லாம் ஒரு கிலோ சாப்பாடு வச்சு கொடுக்கும்போது ₹1 அப்போ மீனே கிலோ ₹1. நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிறது அப்போ நாங்கள் வந்து ராகி சாப்பாடு, கம்மஞ்சோறு, தாமசோறு அதை நாங்கள் சாப்பிட்டது. இப்போ நோயாக சாப்பிட்றாங்க, நோய்க்கு மருந்தாக சாப்பிட்றாங்க. குளிக்க வந்தாங்க, சரி குளிச்சுட்டு எப்படி சாப்பிட்டு போகலான்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு. செஞ்சு குழம்பு போய் தண்ணியாட்ட குழம்பு வச்சு இப்படியா உரலை போட்டு ஆட்டி அப்படி மீன் குழம்பு வச்சு அதில் சிவாஜி இருப்பாரு. அப்படி அரண்மனை குழம்பு வச்சு சாப்பிட்டா ஒரு கறி 2 ஒன்று சாப்பிடலாம். வீட்டில் சமைக்கிற மாரி நல்லா க்ளீனாக பண்ணி தராங்க, நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாட்டிலாம் சமைப்பாங்களே அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த மாதிரி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கடையில். நல்லா டேஸ்டாக இருக்குது, நல்லா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. மீன் குழம்பு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு இந்த கடைக்கு வந்தோம். ஆனால் நல்ல மாதிரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்களோட வீல் அவுட் ஆர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேட்டூர் அணி தான் வந்திருக்கோம். மேட்டூர் அணியில் 25 வருஷமாக வசந்தாப்பட்டு மீன் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீன் குழம்போட சுவை வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக அவங்க மருமக கோயிலாக இந்த கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அந்த மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ பார்க்குறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா மேட்டூர் அணை பார்க் இருக்கும், அது பக்கத்தில் அணை முனியப்பன் கோவில் தெரு இருக்கும். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கடை இருக்கும். அதில் லாஸ்ட்டில் வந்து வசந்தாப்பாட்டி கடை தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி, இப்போ நம்ம 1 கிலோ மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கீங்க? 1 கிலோவுக்கு பாருங்க, இவ்வளோ வெங்காயம், ஓகே, இவ்வளோ தேங்காய், இவ்வளோ பூண்டு பணக்கணும். ஓகே, எவ்வளோ அளவில் எடுத்துருக்கீங்க? வெங்காயம் வந்து 150 கிராம், 150 கிராம், தேங்காய் வந்து 100 கிராம், 100 கிராம், இஞ்சி வந்து 25, பூண்டு வந்து 25 கிராம், 25 கிராம். ஓகே, இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். இவங்களுக்கே நான் தான் கற்றுக் கொடுத்தேன், இவங்களும் பார்த்து விடுவோம். அப்படியா? எடுத்துக்கிட்டுவேன். நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த என்ன தெரியும், 14 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து நான் தான் சொல்லி கொடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ தக்காளி போட்டு பாருக்கண்ணே, தக்காளி 2 போட்டிருக்கேன். ஓகே. வேற நீங்க என்ன ஸ்பெஷல்? மீன் குழம்பு தவிர வேற என்ன? மீன் குழம்பு செய்வோம், மட்டன் செய்வோம், சிக்கன் செய்வோம், பிரியாணி செய்வோம், சிக்கன் குழம்பு வைப்போம், எல்லாமே செய்வோம். அப்ப நாங்க நீங்க என்ன ஆர்வம் கொடுத்தீங்கனாலும் அதை செஞ்சு கொடுப்போம், செஞ்சு கொடுத்துருவோம். இது வந்து நல்லா வெங்காயம் வந்து மைனாலும் செவக்கணும். நல்லா செவந்தாதான் மீன் குழம்பு பச்சை வாசம் வராது. நல்லா எண்ணெய் நல்லா வணங்கணும். என்ன போடுறீங்க? ஜீரகம், இஞ்சி, வெந்தயம், வெந்தயமும் ஜீரகம் மிளகும். ஜீரகம் மிளகு எவ்வளவு போட்டிருக்கீங்க? அது 2 சேர்ந்து ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன். கருவேப்பிலை போடு. இப்போ கருவேப்பிலை, பச்சை தலை, அதுலேயே பட்டை கிராம், 2 பட்டை, 2 லவங்கம், பொட்டுக்கல் 2 ஸ்பூனு. பொட்டுக்கலை ஏன் போடுறோம்? குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறது கொஞ்சம் கணக்கு, திக்னஸ் திக்காக வேண்டாம், குழம்பு வேண்டாங்கிறது கம்மியாக வரும், கம்மியாக. சொல்லு, 2 ஸ்பூனு மல்லித்தூள், அங்கே சொல்லு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள். இதை போட்டு அவ்வளோதான் பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். 1 கிலோவுக்கு 50 கிராம் புளி. 50 கிராம் புளி 1 கிலோவுக்கு. இதை போட்டு வதக்க மாட்டீங்க? இதை கரைச்சி ஊற்றி தாளிச்சு. ஓ, இதை வந்து ஊற வச்சுருவீங்க. அதெல்லாம் செலவெல்லாம் வணக்கணும் இல்லை? ஆமாம். அதையெல்லாம் இப்போ வந்து போட்டு ஆட்டுறேன். இதை நல்லா பூரா நைஸாக ஆட்டணும். ஸோ அப்போ இருந்து 75 வருஷமா வந்து உரல தான் ஆட்டுறாங்க. உரல தான். இப்போ இந்த 10 வருஷம் கூட தான் மிக்சி கிரைண்டர். எப்போ வந்துச்சு அப்போ தான். அது வரலாம் உரலு தான். அது எங்கள் உரல் இந்த மாதிரி இருக்காது, இவ்வளோ பெருசு இருக்கும். அப்பா அரிசியாக 10 கிலோ 20 கிலோ உரல தான் ஆட்டுவோம். ஆட்டுவீங்க ரோட்டு கடைக்கு நாங்கள் செய்யும் போதெல்லாம் 1 கிலோ சாப்பாடு வடித்து கொடுக்கும்போது ₹1 செய்கிறேன். கணக்கு போட்டு எத்தனை வருஷம் செஞ்சிருப்பேன். 1 கிலோ மீன் எண்ணெயில் போட்டு கொடுத்தா 50 பைசா. அப்போ மீனா கிலோ ₹1. எத்தனை வருஷம் கணக்கு போட்டுங்க. இன்னைக்கு சாப்பாடு 150 ரூபாய்க்கு வடிக்கிறேன். அன்னைக்கு வந்து ₹1 வடி 50 காசு வந்து ₹2 வந்து ₹3 வந்து ₹5 வந்து இன்னைக்கு 150 ரூபாய்க்கு செய்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து எது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்?
மீன் குழம்புக்கு பச்சரிசி சாதம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அருமையா களி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ராகி களி அந்த லைட்டா சாப்பிட்டு குழம்பு செஞ்சு குழம்பு போய் தண்ணியாட்டம் குழம்பு வச்சு இப்படியா உரல போட்டு ஆட்டி அப்படி மீன் குழம்பு வச்சு இதில் சிவாஜி இருப்பாரு அப்படி அரை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ஒரு களி 2 ஒன்று சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்ப நாங்க வந்து ராகி சாப்பாடு, கம்மஞ்சோறு, சாமசோறு அதை நாங்க சாப்பிட்டது சாப்பாடு வறுமையில சாப்பிட்டோம். இன்னைக்கு சுகரு, பிரஷரு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப நோயா சாப்பிடுறாங்க, நோய்க்கு மருந்தா சாப்பிடுறாங்க. சாமசோறு, உருண்டை சோறுலாம், சில சோறுலாம் இப்ப சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப சும்மா கிடக்குவாங்க. நாங்க இப்ப அரிசி கிலோ 200 150 ரூபாய் விற்குது. ஆமா. இப்போ அந்த சாமசோறுல எப்படி வைக்கிறது? இதே நல்லா உலகி தண்ணி காய் வச்சு அரிசிய குத்தி தான் ஆக்குவாங்க. அப்ப பொழைக்கிற குத்தி பொடிக்க ஆக்குவாங்க. கொதிக்கணும். அந்த கொதிச்ச உடனே இந்த அரிசி கழுவி போட்டணும். நம்ம எப்படி பச்சை நோஞ்சோறு ஆக்குறோமோ அதே மாதிரி கிண்டி நல்லா கிண்டணும்னா குழம்பு ஆப்பிடும் எடுத்துக்கலாம். சூடான சாதத்துக்கு மீன் குழம்பு அடிச்சோம்னா இப்ப என்ன விரும்பி அதிகம் சாப்பிடுறது இப்ப பச்சை நோய் சாப்பாடு தான், பச்சரிசி சாதம் தான். இப்போ சுகர் வந்தவங்களுக்கு என்ன சாப்பிட்டா நல்லது நீங்க சொல்றீங்க? அதாவது ஆரி ரொட்டி சாப்பிடலாம், ஆரி மோளை களி கிண்டி சாப்பிடலாம், கோதுமை ரொட்டி, கோதுமை களி, தோசை இதுதான். என்ன கடுகு பார்த்து அவ்வளோதான் கருவுதான். அவ்வளோதான் சாந்து ஊற்றுறீங்க. இப்போ நம்ம எப்போ உப்பு போடுறோமோ சாப்பிட்றோம். உப்பு படிப்பை கூட்டி வச்சுட்டீங்க. அவ்வளோ நல்லா கொதி வந்தோடனே மீன் போட்டுறீங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ ஆட்டினோம்ல அந்த பச்சை வாசல்லாம் அடங்கணும். நல்லா குழம்பு கொதிச்சு சிக்கா வரும்போது நம்ம மீனை கழுவி பீஸை போட்டு 2 செகண்ட் இறக்கிடணும். குழம்பு கொதிக்குது, நல்லா கொதிப்பு கொதிச்சு அடங்கி பச்சை வாசம். இப்போ மீனை போடுறோம். மீன் போட்டீங்க. அவ்வளோதான். 2 கொதி. மீன் வறுவலுக்கு மசாலா பேஸ்ட், அடுத்து சால்ட்டு, அடுத்து மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அவ்வளோதான். இது 1 கிலோ மீனுக்கு போட்டு பெரட்டிக்கிறோம். இங்கே தான் டெய்லி சாப்பிடுவேன். நான் மேட்ரு தான். இங்கே சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்ணும். நல்லா இருக்குது. மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் ரைட்டே போடுறாங்க. பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது. மீன் குழம்பு, ரசம் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து வசந்தா பாட்டியும் கோயிலாகவும் மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அம்மியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு சாப்பிட்லாமா? இங்கே பாருங்களேன். அட மீன் குழம்பு போட்ட துண்டு பாரு, மசாலாவாகவும் இருக்குது. அப்படின்னு பாருங்க. அம்மா அப்படியே வா, டேஸ்ட்டு அருமையான சுவை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஆட்டி வச்ச மீன் குழம்பே எச்சு விடுது பார்த்தீங்களா? அந்த ஆட்டி வச்ச மீன் குழம்பு அம்மாடி சான்ஸே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சரி, வெள்ளை சாதத்துக்கு மீன் குழம்பு அப்பா வேறு லெவலு. வாங்க அப்படியே மீன் குழம்பு பாருங்களேன், எவ்வளோ மசாலாவாக இருக்குங்களா தெரியுதா? நல்லா மசாலாவாக பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த பைட்டு போயிட்டே இருக்கு. அடுத்தது அவங்க குழம்பு மீனை டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே மீனை லைட்டாக அழகாக அப்படியே பிடிச்சிட்டு பாருங்களேன். அப்பா சூப்பராக குக் ஆகிருக்குங்க. அப்படியே எடுத்து நல்லா மீன் குழம்போட அந்த அரைச்ச மசாலா வந்து மீனில் நல்லா இறங்கியிருக்கேன். ஃப்ளேவர் சூப்பராக கொடுத்துருக்கு. வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து அவங்க பொரிச்ச மீனை சாப்பிட்லாம். ஓகே, செம்ம சூடுங்க. அப்பா பாரு, ஆவி பறக்குதா? பாருங்க
அப்படியே பிடிச்சிட்டு பாருங்க. முழு மீனில் மசாலா தடவி நல்லா இஞ்சி பூண்டு லைட்டாக கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பிரிச்சுட்டாங்க, அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்காங்க. நல்லா முருகை விட்டு எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், வெறும் கறியாகவும் ஜிலேபி கண்டு எப்பயுமே நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பொரிச்சு வர கொடுத்துருக்காங்களா, அப்படியே ஆசையாக இருக்குங்க. இங்கே பாருங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட்டாக கழுவி அந்த கவுச்சி வாடை அடிக்காமல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான மீன், அன்னன்னைக்கு வர டேம் மீனை வந்து அப்பப்போ பண்ணுறாங்க. அப்புறம் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது அவங்க பாறை மீன் பண்ணோம். இது பாருங்க, அடா 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 அப்பாடி, அப்படியே பிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு மீன் டேஸ்ட்டு பிரிச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. அருமையான சுவைங்க, அருமையான சாப்பாடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு இலையில் இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பாடெலாம் சாப்பிடணும் கொடுத்து வச்சுருக்கோன்ற மாதிரி அப்படி இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா எங்கள் கேமராமேனுக்கு சாப்பிட முடியாது. எனக்கு கேமராமேன் வந்து மாலை போட்டிருக்காரு, அவர் வந்து வருத்தப்படுறாரு. பரவாயில்ல, பட் வந்து சாப்பாடு வந்து அருமையாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் அவரை வந்து கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லை ஆல்ரெடி வச்ச குழம்பு சாப்பிட்டுக்கலாம். தனியாகவும் சாப்பாடு குழம்புலாம் வச்சுருக்காங்க, அதுவும் இதே மாதிரி ஸ்டைலாக வச்சுருக்காங்க. இன்னும் அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டி உண்மையிலே சமையல் சூப்பராக பண்ணியிருந்தேன். மீன் குழம்புல அருமையாக பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபிஷ் ஃப்ரை அல்ட்ராவாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சுக்கா. சரி, எனக்கு அந்த விலை மட்டும் சொல்கிறீங்கன்னா? சமைக்கிறதுக்கு வந்து 1 கிலோ ரைஸ் போட்டு வச்சா 150, ஓகே, குழம்புக்கு 150, சிக்கன் மட்டன் செய்யணும்னா 200, மீன் ஃப்ரைக்கு 100 ரூபா. கடையில் சாப்பிட்டா சாப்பாடு 70 ரூபா. சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம், சாம்பார் வந்துடும். நீங்கள் மீனில் எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கலாம். ஓகே, நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டி மீன் இருக்குது? ரோகு, கட்லா, பாறை, நெய் மீன், ஜிலேபி, கொக்கு மீன், நண்டு, இது எல்லாமே இருக்கு நம்ம. ஓகே, வரேங்க. தேங்க்யூ. வரேன்.